180 வருஷமா பதப்படுத்தி வச்சிருக்க ஒரு சீரியல் கில்லரோட தலை டியாகோ ஆல்விஸ் அப்படின்ற ஒரு லிஸ்பன்ல இருக்காரு. அவர் வந்து அங்க குதிரை வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டே இருக்கும்போது இந்த லிஸ்பன் சிட்டிக்கும் சுத்தி இருக்க கிராமத்துக்கும் நடுவுல ஒரு பிரிட்ஜ் போகுது, ஒரு வாட்டர் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் வழியா அந்த கிராமத்தில் இருக்க விவசாயிகள்லாம் பொருளை கொண்டு போய் வித்துட்டு வரும்போது பணத்தோட வராங்க. இதை வந்து இவர் வந்து கவனிச்சிடறாரு. சோ அந்த பிரிட்ஜ்ல இந்த மாதிரி பணத்தோட வரவங்களை இவர் டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் என்ன பண்றாருன்னா அந்த பிரிட்ஜ்ல ஒளிஞ்சு நிக்கிறாரு. கரெக்டா ஆள் வந்தோடனே அவங்களை அடிச்சு பணத்தை புடிங்கிட்டு கிட்டத்தட்ட 170 மீட்டர் ஹைட் இருக்கு அந்த பிரிட்ஜ்ல இருந்து அவங்களை கீழே தள்ளி விட்டுறாரு. சப்போஸ் அவங்க கூட வேற யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சிடக்கூடாதுல்ல இவர் இந்த மாதிரி பண்றாருன்னு. சோ அதனால அவங்களையும் சேர்த்து கீழே தள்ளி விட்டுறாரு. இந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுறவங்களும் பாவம் ஏழையா இருக்காங்க, பணம் இல்லாம வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இது டியாகோ ஆல்விஸ்க்கு ரொம்ப சாதகமா போச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷத்துல 70 கொலை பண்றாரு. அதுக்கப்புறமா தான் இந்த பிரிட்ஜ் வந்து க்ளோஸ் பண்றாங்க. யாருமே இந்த பக்கம் போக கூடாது, ஏன்னா நிறைய சூசைட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டியாகோ ஆல்விஸ் என்ன பண்றாருன்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த லிஸ்பன் சிட்டில இருக்க பணக்காரங்க லிஸ்ட் எடுத்து அவங்க வீட்டுக்குள்ள பூந்து அவங்க எல்லாத்தையும் கொன்னு பணத்தை வந்து ஆட்டைய போட ஆரம்பிச்சிட்டாரு. சோ அந்த மாதிரி ஒரு நாள் வந்து டாக்டர் வீட்டுல பூந்து ஒரு 4 பேரை கொலை பண்ணிட்டு அங்க இருக்க பணத்தை எடுத்துட்டு ஓடும்போது போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கே தெரிய வருது அந்த 70 இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 கொலை பண்ணது வந்து இவர் தான் அப்படின்னு. சோ இவ்வளவு குற்றங்கள் பண்ண காரணத்துக்காக இவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இவர் தூக்குல போட்டதுக்கு அப்புறமா இவ்வளவு கொடூரமா இறக்கமே இல்லாம இவ்வளவு பேரை கொண்டிருக்கானே, இவன் மூளை வந்து எப்படி யோசிச்சிருக்கும் அப்படின்ற ரிசர்ச் பண்றதுக்காக அவன் தலையை மட்டும் கட் பண்ணி ஒரு ஜார்க்குள்ள போட்டு லிஸ்பன் யூனிவர்சிட்டிக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க போய் என்ன ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்ற ரிசல்ட் எல்லாம் யாருக்குமே தெரியல. ஆனா இவரோட தலை மட்டும் இன்னுமே நல்ல கண்டிஷன்ல அந்த ஜார்ல அந்த யூனிவர்சிட்டியில பத்திரமா இருக்கும்.